11th standard chapter 6 exercise 6.2 ல 6th sum பார்க்கலாம். An object was launched from a place P in constant speed to hit a target. At the 15th second it was 1400 meter away from the target and at the 18th second 800 meter away. Find. So இந்த क्वेश्चनல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னு தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அத p ன்னு எடுத்துக்கறாங்க. அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடா தான் போகுது. ஒரே மாதிரியான ஸ்பீட்ல போகுது. அவங்க ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. 15th செகண்ட்ல வந்து it was 1400 meter away from the target. இப்போ அவங்க வச்சிருக்க டார்கெட்டை விட அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னா 1400 மீட்டருக்கு அப்புறமா இருக்கு. அதே மாதிரி 18th செகண்ட்ல எங்க இருக்குன்னா 800 மீட்டருக்கு அவேவா இருக்கு. இப்போ நம்மள வந்து 3 சப்டிவிஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. First subdivision என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா the distance between the place and the target. எந்த place எந்த target அதுக்கும் இதுக்கும் உள்ள distance கேக்குறாங்க. placeக்கும் நம்ம ரீச் பண்ண டார்கெட்டுக்கும். செகண்ட் சப்டிவிஷன் வந்து the distance covered by it in 15 second. அந்த distance 15 secondsல எவ்வளவு distance கவர் பண்ணிருக்கோம். 15 செகண்ட்ல எவ்வளவு distance கவர் பண்ணிருக்கோம். தேர்ட் சப்டிவிஷன் வந்து time taken to hit the target. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்றதுக்கு. So first subdivision ஓட சொல்யூஷன் பார்த்தலாம். first டைம் எழுதிருக்கோம். 15 செகண்டுக்கு வந்து 1400 மீட்டர் அவேன்னு கொடுத்திருக்காங்க. So d minus 1400. d ன்றது distance minus 1400. next 18 செகண்ட்ஸ்க்கு d minus 800. d ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா distance between the target. d ன்றது distance between the target. நம்ம பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்னன்னா d by t, that is distance divided by time taken. So speed equal to distance divided by time taken. So first இருக்க distance எவ்வளவுனா d minus 1400 divided by time taken எவ்வளவு 15. So இது distance, இது divided by time taken equal to இது one distance divided by time taken. அப்ப d minus 800 divided by 18. Next stepல வந்து இத simplify பண்ணிக்கலாம். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிடலாம். 3 5s are 3 6 are கேன்சல் பண்ணிட்டு இதை இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்ப இங்க என்ன வரும்னா 6 into d minus 1400 equal to இந்த 5 ஐ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்ப 5 into d minus 800. நெக்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 into d வந்து 60. 6 into 14 வந்து 84. So 8400 equal to 5 into d வந்து 5d. Plus into minus minus 8 5s are 40. 4000. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த -5d இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த plus 8400 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்ப 60 -5d equal to இந்த 8400 அங்க போயிடுச்சு. சோ பிளஸ் ஆயிடுச்சு. இங்க மைனஸ்ல இருக்கு, இந்த சைடு போனா பிளஸ் ஆயிடும். இது பிளஸ்ல இருக்கு, மைனஸ் ஆயிடுச்சு. 8400 4000. சோ 8400 ல இருந்து 4000 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 4400. சோ d யோட வேல்யூ என்னது? 4000. d நம்ம என்னன்னு எடுத்துறோம்? distance between the target. So first sum ஓட ஆன்சர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்னா place को target को 4400 meter. Next second subdivision. The distance covered by it in 15 second. So already நம்ம இப்ப distance கண்டுபிடிச்சிட்டோம். So இந்த டேபுலர் காலம் அப்படியே எழுதிட்டு d க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். டைம் டிஸ்டன்ஸ் 15 க்கு d minus 1400 ன்னு எடுத்துட்டோம். d க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 4400 minus 1400 equal to 3000 ஆயிடுச்சு. சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் இத. அதே மாதிரி 18 செகண்டுக்கு d minus 800. d ன்றது 4400 minus 800. சோ இத சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3600 ஆகும். நெக்ஸ்ட் இத பாயிண்டா எழுதிக்கிறோம். 15, 3000. 18, 3600. இப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை பண்றோம். 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இது என்னதுன்னா 2 point form. So y minus y1 இது இங்க எழுதிக்கலாம். இது x1, இது y1, x2, y2. So y minus y1 வந்து 3000 divided by y2 minus y1. 3600 minus 3000 equal to x minus x1 வந்து 15 divided by x2 minus x1. x2 எவ்வளோ 18. 18 minus 15. So இந்த y minus 3000 அப்படியே இருக்கு. இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3600 minus 3000 வந்து 600. Numerator x minus 15 as it is. 18 minus 15
வந்து 3. நெக்ஸ்ட் இத கேன்சல் பண்ணிக்கலாம் 3 டேபிள்ல. 1 டைம் 3 2s are 6 so 200. So இங்க என்ன இருக்குனா x minus 15 equal to y minus 3000 divided by 200. When time second subdivisionல பாருங்க டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 15 செகண்ட். அப்ப டைம்க்கு பதில் என்ன போடுறோம்னா 15 செகண்ட். சோ டைம்ன்றது இங்க x தான். x எடுத்துப்போம். சோ 15 minus 15 0 ஆயிடும். சோ இந்த வேல்யூ என்ன ஆயிடும்னா 15 minus 15 வந்து 0. சோ இந்த 0 கூட 200 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும் 0 ஆயிடும். So y minus 3000 equal to 0. அப்ப y equal to என்னது 3000. y ன்றத distance ன்னு எடுத்துப்போம். So இங்க y equal to 3000 வரும். இந்த y தான் d ன்னு எடுத்துப்போம். that is distance ன்னு. So d equal to 3000 meter. இப்போ third subdivision பார்க்கலாம். Third subdivision time taken to hit the target கேட்டிருக்காங்க. So by the given data t1 ன்றது time, d ன்றது distance. So time 1ல 15 செகண்ட்ல 1400 மீட்டர் கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. அதே மாதிரி time 2 that is second time என்ன கொடுத்திருக்காங்கன்னா 18th செகண்ட்ல வந்து 800 மீட்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் எந்த பாயிண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறோம்னா 2 பாயிண்ட் ஃபார்ம். 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல செகண்ட் சப்டிவிஷனுக்கு சேம் ஃபார்முலா தான். சோ இங்க வந்து y க்கு பதில் என்ன எடுக்கறோம்னா t ன்னு எடுக்கறோம். அப்ப y y1 வரதுக்கு பதில் t t1 divided by t2 t1 equal to x க்கு பதில் d d1 divided by d2 d1. சோ இப்போ வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். d1 ஓட வேல்யூ t2 ஓட வேல்யூ d1 d2. So on the values t as it is t1 ஓட வேல்யூ -50 divided by t2 வந்து என்னது 18 minus 15 equal to d minus 1400 d1 ஓட வேல்யூ. next divided by d2 minus d1 800 minus 1400. next இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 18 minus 15 வந்து 3 வரும் equal to d minus 1400 divided by இதுல இருந்து இத சப்ட்ராக்ட் பண்ணா 1400 தான் அதிகம். அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு மைனஸ் இருக்கு. சோ சப்ட்ராக்ட் பண்ணா 600 பிகர் நம்பர் சைன் வந்து மைனஸ். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யலாம்னா இந்த 3 இங்க மேல போய்டும். இப்படி போனா இங்க போவோம். அதை எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 3 1s are 3 2s are 6 so 200 times கேன்சல் பண்ணியாச்சு. next t minus 15 equal to d minus 1400 divided by minus 200. அதான் இங்க கேன்சல் பண்ண ஆன்சரை எடுத்து எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ இங்க மைனஸ் இருக்கு. சோ இதுக்கு இந்த மைனஸை மேல கொண்டு போறோம். இப்படி இருந்துச்சுன்னா என்னன்னா மைனஸை மேல கொண்டு போறோம்னு அர்த்தம். அப்ப d minus 1400. அப்ப இது மைனஸ் d ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ இத சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. மைனஸ் மேல கொண்டு போனா என்ன ஆயிடும்னா பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிடும், மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் ஆயிடும். அப்ப t equal to 1400 minus d divided by 200 plus 15. So இப்போ time taken to hit the target ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப distance வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 0 ன்னு எடுத்துக்கிறோம். d equal to 0. அப்ப t equal to 1400 distance க்கு பதிலா என்ன போடுறோம் 0 போடுறோம். whole divided by 200 plus 15. 1400 minus 0 எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1400 divided by 200. So இங்க ஒரு 0 ரெண்டு 0க்கு ரெண்டு 0வை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2 7s are. So இப்போ இங்க என்ன வருதுன்னா 7 இங்க 15. So 7 plus 15 வந்து 22 செகண்ட். So time taken to hit the target எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 22 செகண்ட். That's all.